பொன்னி 4 எபிசோடில் பொன்னியை எப்படியாவது வீட்டோட துரத்தணும் அப்படின்னு சொல்லி சுந்தரம் ஆஃபீஸில் இருந்த எல்லா சேர் டேபிளையும் கொண்டு வந்து ஸ்டோர் ரூமில் அடிக்கிறாரு. இதனால் பொன்னியால் இனிமேல் அந்த ரூமில் தங்க முடியாது. அதனால் கண்டிப்பாக பொன்னி இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவா அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க சுந்தரம். சுந்தரத்துக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்ததே பிரீத்தி தான். பிரீத்தியும் ஜெயாவும் முடிவு பண்ணி தான் சுந்தரம் இந்த திட்டத்தை போட்டார். ஆனால் நடந்தது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தது. ஏன்னா பொன்னி கொஞ்சம் கூட அசரவே இல்லை. சக்தி மற்றும் சந்திரசேகர் சொன்ன ஐடியாவின் பேரில் பொன்னி நேராக சக்தி ரூமில் போய் தங்கிட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டோர் ரூமை அடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் பொன்னி போய் சக்தி ரூமில் தங்குவாங்க அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். இதனால் பொன்னியை எப்படி வீட்டோட துரத்தலாம் அப்படின்னு சொல்லி சுந்தரம் திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதே தெரில. அந்த நேரத்தில் பொன்னி அவங்கள்ட்ட ரிவெஞ்ச் ஆரம்பிக்கிறாங்க. மாமா சொன்ன மாதிரி சக்தி ரொம்ப தங்கியிருக்கோம், ஆனால் இது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு நாம் ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி பொன்னி வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. முதல்ல நாம் சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு காசு வேணும். அதுக்கு நாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். முதல்ல நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லி வெளியில் போய் 2-3 கடையில் வேலை கேட்குறாங்க. அப்படி வேலை கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பொன்னி மயங்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா பொன்னி சரியாக சாப்பிடவே இல்லை. அந்த பக்கமாக ஆஃபீஸ் போகிற நம்ம சக்தி பொன்னியை பார்த்துட்டு என்ன பொன்னி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா பொன்னியாக தான் இருக்குது. உடனே பக்கத்தில் கடையில் போய் தண்ணி வேண்டு வந்து தெளிக்கிறாரு. தெளித்தா பொன்னி அப்போ தான் கண் முடிக்கிறாங்க. உடனே பொன்னியை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா பொன்னி சரியாக சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது சக்திலாம். அதனால தான் அவங்க இப்படி மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுறாங்க. ட்ரிப்ஸு போட்டு அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. சரின்னு சக்தி பொறுமையாக பொன்னியை காரில் வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு அழைச்சி வந்ததுக்கு பிறகு பொன்னியை கைத்தங்களாக பிடிச்சி ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அதை பார்த்த ஜெயா பிரீத்திக்கு இங்கே உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி குத்துது. இல்லைடா இந்த சக்தியும் பொன்னி பிரிஞ்சுவாங்கன்னு பார்த்தா அடுத்தடுத்து சக்தியும் பொன்னி ரொம்ப சேர்ந்து நெருக்கமாக போகிறாங்களே, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க குறுகுன்னு பார்த்துட்ருக்காங்க. சக்தி எதையுமே கண்டுக்காம பொன்னியை ரொம்ப ரொம்ப பத்திரமா அழைச்சி போய் ரூமில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு பொன்னியோட நிலைமைக்கு காரணம் இந்த பிரீத்தி அப்புறம் அம்மா தான். ஆனால் முக்கால்வாசி காரணம் பிரீத்தி தான். ஆனால் அந்த பிரீத்தி சுந்தரம்லாம் ஜாலியாக கீழே நிற்கிறாங்க. ஆனால் பொன்னி மட்டும் தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறா. ஸோ கண்டிப்பாக பொன்னியை நார்மலாக்கணும் அப்படின்னா பொன்னி மேலே தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சாகணும். அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் முதல்ல யார், அவங்கள யார் செட் பண்ணியிருப்பா, அது பிரீத்தியா இல்லை வேறு யார், அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஒரு ஐடியா அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கல்யாண கேசட் தான். ஸோ இந்த கல்யாண கேசட்டை கண்டுபிடிச்சி அதில் டெலீட் ஆன அந்த வீடியோ கால் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்களை அந்த கல்யாணத்தில் யார் அழைச்சிட்டு வந்தா, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் சொல்லி கொடுத்து இப்படி தேவையான விஷயங்களை பண்ணாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சக்தி யோசிக்கிறாரு. அதனால் அவர் நேராக பொன்னியை விட்டுட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்தோடனே சுந்தரம் கேட்குறாரு, என்னடா சக்தி என்னாச்சு பொன்னிக்கு, அவளுக்கு ஏன் ஒரு மாதிரி நடிச்சுட்டே இருக்கா, என்னவா அவளுக்கு அப்படின்னு கேட்க, மாமா இங்கே பாருங்க தேவையெல்லாம் பேசாதீங்க, அவளும் நடிக்கலை, அவளுக்கு உண்மையாலுமே உடம்பு முடியல, அவள் ரோசம் மானம் வெக்கம் எல்லாமே இருக்குது, அதனால இந்த வீட்டில் சும்மா சாப்பிட முடியாதுங்கிறா, மற்றவங்கள மாதிரியா அப்படின்னு கேட்க, உடனே அந்த இடத்துல பவானி, டேய் சக்தி யார்டா பேசுகிற, என்ன பேசுன்னு தெரிஞ்சா பேசுறியா, உங்கள் மாமாட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரிஞ்சாக்கா பேசுகிறேன், உண்மை என்னன்னு உனக்கே தெரிய வரும்போது அப்போ சொல்லுவேன் என்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சக்தி வேகமாக கிளம்பி போகிறாரு. உடனே சுந்தரம் ரொம்பவே டென்ஷனாக நிற்கிறாங்க. சக்தி இங்கேருந்து வெளியே போன உடனே இதுக்கு முதல்ல அந்த மேரேஜில் வீடியோ எடுத்தாங்கள்ல அவங்கள முதல்ல பார்ப்போன்னு சொல்லி அவங்கள தேடி போகிறாங்க. ஆனால் அவன் அந்த இடத்துல இல்லை, வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. நேராக அந்த இடத்துக்கு நம்ம சக்தி கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த வீடியோ மேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி என்னுடைய கல்யாணம் நின்று போச்சு, அப்போதைக்கு வேற ஒரு பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் ஆணுச்சு, அந்த கல்யாணத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காப்பி வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதை எடிட் பண்ணி கொடுத்துருப்பீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் எங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், அதாவது எடுத்தது எல்லாமே அப்படி நாங்கள் ஒரு காப்பியாக வச்சுருப்போம், அதுலேருந்து உங்களுக்கு செலக்டிவாக ஒரு சில சாங்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை கட் பண்ணி எடிட் பண்ணி தான் உங்களுக்கு தருவோன்னு சொல்ல, அப்போது எனக்கு நீங்கள் கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் ஒரிஜினல் ஒரு காப்பி வச்சுருப்பீங்களே, அதாவது மண்டபத்தில் யார் என்ன பேசுகிறா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோ ஒன்று எடுத்துருப்பீங்களே, அந்த வீடியோ எனக்கு வேணும்னு சொல்ல,
சார் அதெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம், இருந்தாலும் தேடி பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம் சார். இப்போ நான் கொஞ்சம் ஃபங்க்ஷனில் இருக்கேன்னு சொல்ல, சார் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ பணம் கிடைக்குமோ அதை அப்படியே நான் டபுள் மடங்காக தரேன். நீங்கள் சொல்ல போகிற அந்த உண்மையான வீடியோவால் ஒரு உயிர் காப்பாற்ற போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் அதை வந்து எடுத்து கொடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிரா சக்தி. அதோட பணமும் தரேன்னு சொன்ன உடனே அந்த வீடியோ கேமராமேன் நேராக சக்தி அழைச்சிட்டு ஆஃபீஸ் வராரு. ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவரோட சிஸ்டத்தில் தேடி பார்க்குறாரு. எந்த டேட்டில் நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு, எந்த மண்டபம், எந்த ஊர் அவெல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தேடி பார்க்குறாரு. தேடி பார்க்கும்போது அவங்க நினச்ச மாதிரியே அந்த ஒரிஜினல் வீடியோ கிளிப் கிடைக்குது. ஸோ அந்த ஒரிஜினல் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முதல்ல பிரீத்தி கூட கல்யாணம் பண்ண நடந்தது. அந்த பிரீத்தி டக்குன்னு சொத்து இல்லைன்னு சொல்லி ஏஞ்சது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பொன்னி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு வீடியோ வருது. அதை பார்த்தோன்னே சக்தி அதை உன்னிச்சு கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு இதுதான் சார் நான் கேட்டேன். இந்த வீடியோக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ரொம்ப நன்றின்னு சொல்லி அவங்க கேட்ட மொத்த காசையும் கொடுத்துட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிவிட்டு நேராக சக்தி வீட்டுக்கு போகிறாரு. இன்றைக்கி இருக்குடா அவங்களுக்குலாம் கச்சேரி. பொன்னியை போய் என்னென்னலாம் கேவலமாக பேசுனீங்க, ஆனால் கடைசியில் பொன்னி தான் நல்லவ, மற்ற எல்லாருமே கெட்டவளாக இருந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நேராக சக்தி வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே சுந்தரம் உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே பவானியை கூப்பிட்றாரு சக்தி. கூப்பிட்டு உன் புருஷன் அந்த உத்தம ஹரிச்சந்திரன் நீங்கள் கொஞ்சம் வர சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னடா சக்தி வர வர மாமாவுக்கு மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு வர சொல்லு, நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த உத்தம ஹரிச்சந்திரனை எப்படி கூப்பிடலாங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும் பவானிக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரத்துக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. ஒருவேளை அவன் நம்மளை பற்றின விஷயங்கள் எதனா கண்டுபிடிச்சிருப்பானோ, அதான் இப்படி பேசுகிறானா அப்படின்னு சொல்லி சுந்தரம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி நேராக நம்ம சக்தி வீடியோ போட்டு காட்ட, ஸோ அந்த இடத்துல அந்த வீடியோவில் பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம சுந்தரம் தான் 2 பேரை கொண்டாடுறாரு. கொண்டு வந்து இவங்க வந்து உங்களுடைய சித்தப்பா சித்தி, அதாவது சக்தியோட சித்தப்பா சித்தி, இவங்கள நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்து பார்த்துங்க, அவங்க கூடயே இருங்க, அவங்க தேவையான செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சுந்தரம் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனால் முதல்ல சக்தி போகிற வீடியோவில் அந்த வாய்ஸ் வந்து வராமல் இருக்குது. அதை பார்த்த உடனே சுந்தரம் சொல்கிறாரு, இதை தான் நானும் காட்டினேன், அதுதான் வாய்ஸே வராதே, அப்படி இருக்கும்போது நான் சொன்னது தான் உண்மை, பொன்னி தான் சொன்னா, அது என்னோட சித்தப்பா சித்தின்னு சொல்லிட்டு இதில் என்னடா புதுசா நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சுந்தரம் கேட்க, மாமா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அதாவது நீங்கள் கட் பண்ணி ஒட்டியிருந்தீங்க, ஆனால் நான் இப்போது ஒரிஜினல் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அதாவது சவுண்டை குறைச்சி வச்சேன். இதில் நீங்கள் பேசுகிற சவுண்டு கேட்கும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரீவைண்ட் பண்ணி சவுண்ட் வைக்கிறாரு. சவுண்டு வைக்கும்போது சுந்தரம் தான் சொல்கிறாரு, பொன்னி இங்கே பார், இது வந்து சக்தியோட சித்தப்பா சித்தி, ஸோ 2 பேரையுமே கூட வந்து கவனிச்சுக்கோ, அவங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாரு சுந்தரம். அதை பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஐய்யய்யோ! அப்போது இதெல்லாம் காரணம் சுந்தரமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. பவானி உடனே என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, சுந்தரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காரு. ஜெயா உடனே மாப்பிள்ள என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் மேலே நான் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் வச்சுருந்தேன், மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே எப்படி, ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஜெயா கொந்தளிக்கிறாங்க. உடனே சுந்தரம் சொல்கிறாரு, ஐயோ ஆண்டி என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் வந்து பிரீத்தி கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு காரணமே உங்கள் அண்ணனுடைய பொண்ணு. ஸோ இலக்கியாவை வந்து நம்ம சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்ணேன். மற்றபடி நான் வேறொரு எந்த ஒரு காரணத்தையும் நிப்பாட்டல. அதோட பொன்னி மேலே பழி போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் எதுவும் கிடையாது. நான் வந்து உங்கள் அண்ணனுடைய பேச்சை கேட்டு தான் கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொல்லி சுந்தரம் உடனே சரண்டர் ஆகுறாரு. அந்த இடத்துல சக்தி ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க. யார் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டினா என்ன, அது நிப்பாட்டினது நீங்கள் தானே, அதை ஒத்துக்கிறீங்களா, ஏன் இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை, அப்போ நீங்கள் வேணும்னு மறைச்சு தானே என் மேலே பழி போட்டீங்க அப்படின்னு சொல்லி சுந்தரத்தை ரொம்ப கிடுக்குப்பிடி போகிறாரு சக்தி. அதை கேட்டு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு மாப்பிள்ள, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சுந்தரத்தை கண்டபடி திட்டுறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வருது, சக்தி இந்த அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிப்பான்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பொன்னி மேலே இந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது இது ஒரு ஆதாரம். அதோட இந்த பிரீத்தியை பற்றின விஷயங்களையும் பொன்னி சீக்கிரமே கண்டுபிடிச்சி பிரீத்தியோட முகத்தையும் கிழிப்பா. அப்போ தான் தெரியும் பொன்னி யார் உங்களுக்கு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சக்தி ரொம்பவே கோவமாக உடனே மாடிக்கு போகிறாரு.